பக்கத்து தாமோதர் கிருஷ்ணன் கோபுரம், கிழக்குப்புறம் அண்ட் மேற்கு புறம்பியும் ஜே சிவராம்குமார் அழைப்புதல் கொடுத்துருக்கிறாரு. இந்த கோபுரத்தை திருப்பணி பண்ணி கொடுக்க சொல்லி இந்த டேமேஜ் ஆன பீம்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி சபரி குமரகுருபரன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சபதி. நாங்கள்லாம் ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே பண்ணணும்னு நல்ல விவரமாக கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பொறுமையாக படிச்சிங்கன்னா நல்லா புரியும். சமயத்தில் 2 தடவை படித்தா தான் எல்லாம் புரியும். டெம்பிள் ஆர்கிடெக்சர் இஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட். நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்தோமா குயிக்காக ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படின்னா பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டயருக்கும் 2ஆம் நிலை 3ஆம் நிலை என்னென்ன வேலை பண்ணணும் ரெண்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறாரு. 5லிருந்து 8 வரைக்கும் என்னான்ட்டு. ஒரு 13 பாயிண்டில் இல்லை விழா மாதிரியா டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாரு. பாருங்க, பொறுமையாக படிங்க, நல்லா புரியும். இப்போ அது முடிச்ச பிற்பாடு கம்ப்ளீட்டட் வேற லாட் ஆஃப் டிஸ்கஷன் பண்ணி எப்படி பண்ணோம், என்ன இருப்பை மரம் பயன்படுத்தணும் இல்லை வாங்கிய மரம் பயன்படுத்தணும், அதுக்கு எப்படி நம்மளே வீடு கட்டுறப்ப ஃப்ளோர் டிசைன் பண்ணுற மாதிரி இது கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்கு. எங்கே தூண் எங்கே வரும், எங்கே பீம்ஸ் எல்லாம் வரும், பீம்ஸுக்கு மேலே இந்த மெட்ராஸ் ரேஸ் போடுறப்ப இந்த திராபி ரீப்பர்னு சொல்லுவோம், திராபி அப்படின்ட்டு அது போட்டு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரம் இல்பை மரம் உத்தரம் டிராயிங் இருக்கும் பாருங்க. இங்கே லெஃப்டில் பார்க்குறது வந்து ஸ்டார் கேஸ். அது இது வந்து கம்ப்ளீட்டாக இழுப்பை மரம் திராபிகள் எல்லாம் அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்கு. இது மேலே வந்து செங்கல் அடுக்கணும். இது வந்து டயர் 2. டயர் 1 சொன்ன மாதிரி டயர் 2க்கு இதே மாதிரி டீட்டெயிலாக வரும். இந்த மாதிரி ஒரு டயருக்கும் டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம். இது போட்டது வந்து நவம்பர் 23ல். அதுக்கப்புறம் 24, 25, 26 எக்ஸிபிஷன் வரப்ப டயர் 2, 3, 4 எல்லாமே சில பில்லர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அது அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஸ்பேன் 10 அடிக்கு மேலே இருந்தாலும் இந்த தூணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 அடி தான் இருக்குது. இதெல்லாம் அவசியம் இல்லாதது. ஏன்னா விழுப்பம் பீமே ஹெவியாக போடுறோம், அதனால தூள் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. தூள் வேண்டியதில்லை, சிலாம் ரிமூவ் பண்ணியிருப்போம். 23ல் போட்ட டிராயிங்க்கும் எக்ஸிபிஷன் வரப்போ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது பின்னால் வர ஃபோட்டோவிலையும் வீடியோவிலையும் பார்ப்பீங்க. ஆக்சுவலி இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. என்ன பண்ண போகிறோன்றது கம்ப்ளீட்டாக டைமென்ஷன் எடுத்து காஸ்ட் எஸ்டிமேட்டுக்கும் எத்தனை நாள் ஆகும்னு இது பண்ணுறது கேல்குலேட் பண்ணுறதுக்கும் இழுப்பை மரம் எத்தனை மரம் வேணுன்றது கணக்கு பண்ணுறதுக்கும் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக பண்ணோம். இது வந்து பார்க்கறது 4 தடவை ட்ராயிங்கை மாறி மாறி போட்டு 5th டைம் தான் ட்ராயிங் அப்ரூவல் கொடுத்து இங்கே வந்திருக்கீங்க. இந்த மெட்ராஸ் டெரஸ் டிசைன் வந்துங்க, அது காலேஜுகள் அவ்வளோவா சொல்லிக் கொடுக்குறதில்ல. எந்த காலேஜாக இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியறதில்ல. இது வந்து சபதி வந்து அவங்க தலைமுறையாக வந்து டிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஓவரால் வியூ டயர் 1, 2 and 3. ஜேசி கிட்ட அழைப்புதல் வாங்கிட்டு
நாங்கள் வந்து ஒப்புதல் கடிதம் கொடுக்குறோம். இதுதான் ப்ரொசீஜர் டிபார்ட்மெண்ட்டில். இன்னும் திருப்பணி பண்ணோன்னா தே வில் கிவ் அஸ் அன் இன்விடேஷன். அப்போ நாங்கள் வந்து ஒப்புதல் கடிதம் கொடுப்போம். எத்தனை நாள் ஆகும், என்ன ஏது, அப்ராக்சிமேட்டாக ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸ்கோப் ஆஃப் ஒர்க் கொஞ்சம் முந்தி பிந்தி மாறும். ஒப்புதல் கடிதம் வாங்கிட்டு ஜாயின்ட் கமிஷனர் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி சீஃப் இன்ஜினியர் அது டிபார்ட்மெண்ட் வந்து இதெல்லாம் ஸ்டடி பண்ணுவார், டிசைன் எல்லாம். இப்போ அவரோட ஒப்பீனியன் கொடுப்பாரு. சம்டைம்ஸ் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிஸ்கஷனில் வரப்போ சரியாயிடும். இவங்க ஜூனியர் இன்ஜினியர் கொடுக்குற எஸ்டிமேட்டே அப்ரூவல் பண்ணுவார் அவர் பார்த்துட்டு. என்னென்னா எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால யாருக்குமே கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண தெரியறதில்ல. அப்ரூவல் கொடுக்குறதுலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு. சரி, இந்த மாதிரி கோபுரம் கட்டுறத ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறோம். பாருங்க, இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர், தேசிய மாறி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஆர்டர் வாங்கிட்டு தான் நம்ம திருப்பணி ஆரம்பிக்கணும். ஸோ முதல் அழைப்புதல் கடிதம், ஒப்புதல் கடிதம், அதுக்கப்புறம் வந்து ஜிஓ. இந்த ஜிஓ வாங்கிட்டோமா வி ஆர் லீகலி சேஃப் அண்ட் எவரிபடி இஸ் சேஃப். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு இருக்கு. ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணது. அவங்களும் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அவங்களும் அப்ரூவல் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களும் ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இட் வில் பி ப்ராக்டிக்கல், சம்டைம்ஸ் இட் மே நாட் பி ப்ராக்டிக்கல். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லீகல், டெக்னிக்கல் இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிச்சுட்டு வேலை பண்ணாதான் எல்லாத்துக்குமே சேஃப். அதர்வைஸ் திஸ் வில் லீட் டு அன்னெசரி லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால் வந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் முறைப்படி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இது இல்லாமல் திருச்சி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களும் ஒரு 4 பேர் வந்து கோபுரமெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அவங்களும் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. எகெயின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும். திருப்பணி பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்படி பண்ணுன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு. காரணம், இந்த மாடர்ன் சிவில் இன்ஜினியரிங் மேபி இந்த லாஸ்ட் அபவுட் 20-30 years ஆர் வாட் எவர் இட் இஸ், ஆர்கிடெக்சர், இந்த மெட்டல் சர்வீஸ், இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் தெரியறதில்லை அவங்களுக்கு, சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. இதெல்லாமே சபதிகள் வந்து தலைமுறையாக வர்றதுங்க. இந்த மாதிரி கட்டுறப்ப இவங்களாம் காலேஜெல்லாம் வந்து பார்த்தாங்களா, அவங்களும் கற்றுக்கலாம். அண்ட் தென் வி கேன் ஹேவ் குட் இன்ட்ராக்ஷன். பாருங்க, உடன் பீம்ஸ் அது எலிவேஷன் போட்டிருப்பாங்க, டீட்டெயில்ஸே கொடுக்க முடியாது அவங்களால, கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. இது வந்து ஒரு 3D அனிமேட்டட் வியூ, கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் வியூஸ். ஒரு பாமர மனிதனுக்கு பார்த்தா கோபுரம் எப்படி இருக்கும் உள்ள பாருங்க. டயர் இது, ஒரு டயர் எப்படி இருக்கும்ட்டு ஒரு 90% புரியறதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். இல்லை டைரக்ஷன் ஒரு கிழக்கு மேற்கு. அது வந்து விண்டோ ஓப்பனிங். டயரில் ஒரு டயரில் ஓப்பனிங் பார்த்துருப்பீங்க கோபுரத்தில். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த கோபுரத்தை மொத்தம் இந்த கோபுர ஷேப்பை பார்த்தீங்களா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். வேறு எந்த கோபுரத்தை கம்பேர் பண்ணாலும் ஷேப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 டயர் வந்து ஒழுக்கமாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3லேருந்து 9 வரைக்கும் ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி ஹைட்டெல்லாம் கம்மி பண்ணி கட்டிட்டாங்க. இது மேலே போகிறதுக்கு ஏணி, டயர் 3 டு டயர் 4 போகிறதுக்கு ஏணி.
இல்லை முந்தி வந்து உள்ள படிக்கட்டு இருந்தது. படிக்கட்டுக்கு இப்போ நான் டெட் வெயிட் ஜாஸ்தி ஆகும், மேலே யாரும் வர்றதில்லை போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏணி பட்சமாக வெயிட்டும் கம்மியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்க உடன் பீமெல்லாம் தெரியும் பாருங்க. இந்த மேலே போக போக விண்டோவோட ஓப்பனிங் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல், எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இட்ஸ் நாட் கரெக்ட் டிசைன். ஆக்சுவலி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கோபுரம் 2 டயர் வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2 to 9 வந்து கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சியோ என்ன கஷ்டகாலமோ தெரியல, அப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஓவரால் வியூ 4 டயர்ஸ்க்கு. ஆக்சுவலி இந்த டிசைன், இந்த அனிமேட்டட் டிசைன் போடுறதுக்கே டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸ்பெஷலி இது சாஃப்ட்வேர் எல்லாம் வேணும், அந்த வீட்டில் ஹை அண்ட் கம்ப்யூட்டர் வேணும். இதெல்லாம் வாங்கி நாங்களே வந்து ட்ராயிங் போட்டிருக்கிறோம். ஜஸ்ட்டு ஒரு பாமர மனிதனுக்கு பார்த்தா என்னன்னு புரியணும். இந்த கோபுரம் கட்டுறதுக்கு பொதுவாக இலுப்பை மரம் அண்ட் வாங்கிய மரம் பயன்படுத்துவாங்க. இலுப்பை மரம் நாங்களும் ரொம்ப தேடி தேடி பார்த்தோம். கடைச்ச கோபுரம் வச்சு திருவள்ளூரில் கட்டினோம், ஸ்ரீரங்கத்திலையும் கட்டினோம். இந்த மரம் 10ல் This is one of the biggest retailers கடலூரில் போய் Tamil Nadu, I suppose. கடையில் வாங்கணும். It's near Banruti, about 10 kilometers from Kadalur. Huge wood. See the wood what you see in front of you. It's about 3 feet, 3.5 feet diameter, and about maybe about 30-40 feet long. This we are buying it for use in Damwar Krishnan Gopuram. You can see it. We came here to see the wood before cutting it. Once you cut it, you cannot identify the size of the wood. So we came here to document it. See the man standing there in the diameter. பாருங்க இந்த பெரிய மரத்தை துண்டு போடுறாங்க பாருங்க. ஒரு 5 அடி டயமீட்டர் மரம், 40 அடி நீளம் இருக்கும். உங்களுக்கு 14 அடி மட்டும் போதும். நம்ம பீம் 14 அடி தான் வரும். 14 அடி துண்டு போட்டுருக்குறோம். அது பாருங்க. அது அதே மரம் 40 அடி நீளம் இருக்கும். இந்த மரம் வந்து இவங்க கடலூரில் இந்தோனேஷியாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இழுப்ப மரமானு வேங்கை மரமானு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பவுடரை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டோமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி கருப்பாயிடும். தண்ணி கருப்பாச்சுன்னா இது வந்து வேங்கை மரம்னு கன்ஃபார்ம். இந்த பாரு கலர் மெதுவாக கிராஜுவலாக மாறும். இப்படிதான் இந்த மரம் வேங்கை மரமான நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியும். பார்த்தீங்களா, அந்த தண்ணி மஞ்சளாக இருந்த தண்ணி கீழே மஞ்சளாக இருக்க, மேலே கம்ப்ளீட்டாக கருப்பாச்சு. இதுதான் வாங்கிய மரத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த பாருங்க, இதோட 4.5 அடி டயமீட்டர். இந்த மரமெல்லாம் பார்த்து எப்படி ஒரு 100 அடி உயரம் இருக்கு. அந்த ஃபீலிங்கில்
அதுக்கு முன்னாடி மரத்துக்கெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பூஜை பண்ணி இந்த மரத்துக்கும் உணர்வுகள் இருக்கு. வீட்டில் மரம் வெட்டுற பேர் மரத்துக்கு பூஜை போட்டு தான் வெட்டினோம். இங்கே வந்து கட்டுறதுக்கு முன்னாடி பூஜை போட்டு முறைப்படி ப்ரொசீஜர் படி மற்ற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். சபரி குமரப்பெருமாள் மரத்தை பூஜை பண்ணுறாரு. அவர் பண்டு பிரிந்து பண்ணிட்டாரு. இது டீம் தான் 2 கோபுரத்துலையுமே வேலை பண்ணி கொடுத்தாரு. போத் திருவள்ளரை ராஜகோபுரம் அண்டு தாமோர் கிருஷ்ணன் கோபுரம். அது வேங்க மரம் கோடு ஓட்ட மாதிரி நேரம் 40 நீளம் பார்த்தீங்களா, ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது மரம். உண்மையிலுமே இந்த மரத்தை பிடிச்சி வாங்கிட்டு வந்து கடலூரில் போய் பார்த்து கட் பண்ணுறதுன்றத எல்லாமே ரங்கநாத சுவாமி கிருபை. It's all the just the blessings of ஸ்ரீ ரங்கநாத சுவாமி. இந்த வேலையெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அந்த மரம் பட்டை பாருங்க, பார்த்தா ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும் போல் இருக்க பட்டை. எல்லாமே அவ்வளவு வைரம் பாய்ந்த மரம். கட் பண்ணதான் ரொம்ப சிரமம். இப்போ கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒரு மரம் 12 இன்ச்சு 14 இன்ச்சு திக்னஸ் கட் பண்ணுவோம் தேவை பொறுத்து. ஐ திங்க் இது வந்து 14 இன்ச்சுன்னு நினைக்கிறேன் ஹைட்டு. இது கட் பண்ணி திருப்பி துண்டு போட்டு பாருங்க. இது வந்து 14x14 14 இன்ச்சு 14 இன்ச்சு 15 இன்ச்சு நல்ல கேக்கு மாதிரி இருக்குது பாருங்க. கட்டு 14 அடி மேலம் நல்லா மஞ்சளாக இருக்கும். யார் கேக்கு மரமெல்லாம் இந்த கலர் இருக்காது. பார்க்கறதுக்கு என்ன அழகாக இருக்குது பாருங்க. எத்தனை இதுக்கு முன்னாடி மெனக்கட்டு கோயம்புத்தூர்லேருந்து 300 கிலோமீட்டர் காரைக்கால் இந்த கடலூர் பந்தூத்தில் போய் ஏன்னா பார்க்குறப்ப தான் தெரியுங்க எவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிறோம் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறப்ப. இந்த மாதிரி சும்மா பணம் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்தோமா நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. இதை போய் பார்க்கணும். இந்த மரம் மாதிரி என்ன அழகாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது மேலே கொஞ்சம் துண்டை 2 இன்ச்சு துண்டை கட் பண்ணுறாரு மேலே. பார்த்தீங்களா இந்த வட்டமாக இருக்குது இல்லையா, இந்த வட்டம் வந்து 2-3 இன்ச்சு மேலே கட் பண்ணிடுறேன். இப்படி கட் பண்ணி எடுக்கிற பார்த்தா மரம் ஸ்கொயராக கிளாஸாக இருக்கும் பண்ணுறது. இந்த மாதிரி வெளியில் போய் பார்க்குறப்ப தான் என்னாலையும் பர்டிகுலராக நிறைய பேர் கற்றுக்க முடியுது. இதெல்லாம் ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்க மரம் கட் பண்ண பிற்பாடு 14 அடி கட் பண்ண பிற்பாடு இன்னும் ஒரு 40 அடி நீளம் இருக்குது. அப்படியே 30 அடி இருக்கும். அதை பாருங்க 46 அடி மொத்தம். 14 அடி போனால் 32 அடி இன்னும் இருக்குது. 46 அடி ஒரு மரம் வளர்ந்ததுன்னா மொத்தமாக 100 அடி பயிரம் இருக்கும் அந்த மரம். இது தாமோர் கிருஷ்ணன் கோபுரம் செகண்ட் டயர். பூரா உள்ள இவ்வளோ டேமேஜாக இருக்கு. இந்த பழைய இழுப்பை என்ன மரம்னு தெரியல. அந்த திராவிகள் உத்திரங்கள் எல்லாமே அவ்வளோ டேமேஜாக இருக்கு. எல்லாம் கரையான் சாப்பிட்டுச்சு. மேபி பல இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மரம் இவ்வளோ இதாக ஆகுமா அப்படின்ட்டு.
பாசிபிள் என்ன இருக்குன்னா செகண்ட் டைம்லேயும் ஃபஸ்ட் டைம்லேயும் தண்ணி நிறைய உள்ளே வந்துருக்கும் போல இருக்கு மழை பெஞ்சு, இந்த ப்ரொடெக்ஷன் இல்லாதனால. தேர்ட் டைம்லேயும் இந்த தண்ணி மெது வர்றப்ப அப்படியே அப்படியே உள்ள கசிஞ்சு ஒரு 50-100 வருஷம் 150 வருஷம் ஆகிறப்ப அந்த ஈரத்தில் அப்படியே மரமெல்லாம் பவுடர் ஆகிடுது. பாருங்க 2 மரம் சைடில் வச்சுட்டு நடுப்புற வந்து செங்கல் போட்டு கட்டுமானம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது, என்னன்னு தெரியல, அது ஒரு டிசைன் எந்திருக்குமா என்ன தெரியல. பாருங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்த மரங்க எவ்வளோ மோசமாக சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த உடன் தூண் பார்க்குறீங்க இல்லையா, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து கடல் உள்ள கட் பண்ணி வாங்கிட்டு வந்த மரங்க, பல சைஸு பல நீளம். சபரி குமரன் பொறுப்பரன் உள்பக்கம் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பழைய பேசுகிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் மரங்களை துண்டு அடுக்கி அதுக்கு இடைப்பட்டதில் கலவை சுண்ணாம்புக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய போது சுண்ணாம்புகளை நடுவில் வந்து கொட்டிடுறாங்க. அது காலப்போக்கில் அந்த மரம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுண்ணாம்புகளை கட்சி போட்டதுனால உள்ளே இருக்கிற மரங்கள் சீக்கிரமாக வந்து செத்து போகுது, ஆற்று போகுது. இப்போ அந்த கனமான ஒரு மரம் தனியாக கனமான மரம் கிடையாது. இதில் போட்டிருக்கிறது எல்லாமே துண்டு மரமாக போட்டிருக்காங்க. அடியில் வந்து நீளமான மரம் வலுவில்லா மரம் இருந்தாலும் தூண்களை இவ்வளோ நிறைய கொடுத்துருக்க வேண்டிய காரணமாக இருக்குது. உத்தரன்றது முழு வலுவையும் தாங்கிறதுனால அதே ஒரே மரமாகவும் கனமான மரமாகவும் தான் நம்ம போடணும். அந்த மரத்தை தான் இப்போ மாற்றி நம்ம புதுசாக நம்ம எல்லாம் ஒரே மரம் போடணும். இப்போ எடுக்கிற மரம் பூரா பாருங்கள் எல்லாமே வந்து செரிச்சு போய் அந்த கலையாக ஆற்ற போயிட்டு மாவாக இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை மரம்லாம் சும்மா சாதாரணமாக பேசிருக்கிறாங்க. எப்போதும் உத்தரத்தில் 1க்கு மேற்பட்ட மரங்கள் வரக்கூடாது. இப்போ செகண்ட் டைம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம் இதே மாதிரி தான் அனாவசியமாக 8 பிள்ளைகள் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பேன் 10 ஸ்பேன் பிள்ளைகள் அவசியம் இல்லை. ஆமாம், 2 ரொம்ப வச்சுருக்காங்க. உடல் பிள்ளை வச்சுருக்காங்க. 2வது வந்து மரம் வந்து ஒரு உத்தரம் போட்டு வலுவான ஒரு உத்தரம் போட்டுட்டு அதை என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, உயரம் பார்த்தெல்லாம் மேற்கொண்டு அந்த உயரத்துக்கு வேணால் சப்போர்ட் பண்ணிக்கலாம் மேலே அடுத்த கட்டமாக. ஆனால் கீழே வரக்கூடிய மரம் ஒரு மரம் வலுவான மரமாக இருக்கணும். அதுதான் உத்தரமாக மெயினாக வைக்கணும். ஆனால் இவங்க கீழே வர மரம் மட்டும் வலுவில்லா மரமாக வச்சுட்டு இவ்வளோ தூண்களை வந்து அதில் கொண்டாந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்குன்னா அதனால மையத்தில் இருக்கிற மரத்தை பேசியிருக்கிறாங்க. எவ்வளோ எல்லாமே மரம் பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பாருங்கள். பா அந்த முனையை கொஞ்சம் வெளியே இருப்பா, இந்த முனையை கொஞ்சம் வெளியே. அந்த மரம் அந்த மரம் பாருங்க சுத்தமாக அது கிழக்கு மாறிச்சு. சென்டரில் உள்ள பள்ளத்தில் அப்படியே வெளியே இப்படி எங்கள் பக்கத்தில் முன்னாடி பார்க்குற மாதிரி, எங்கள் பக்கத்தில் இல்லை எங்கள் பக்கம் வரணும் பார்க்குற மாதிரி. சரி விடுப்பா. இப்போ தள்ளி இதை எப்படி நிமிச்சு விடு, திருப்பு குத்துவாசமாக்கு உன் பக்கம் மடிங்க. அடியில் மரம் பூரா செச்சு போயிருக்கு. அப்போ இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, 1க்கு மேல் மடம் போகும்போது அதில் தண்ணி ஈரப்பசை போகும், ஈரங்காக்கம் உள்ள சீக்கிரம் மரம் பூர்ணம் பூத்து வீணாக போயிடும். அந்த மாதிரி ஆனால் தான் பூர்ணம் நிறைய செஞ்சு வீணாக போயிடும். சரி, இந்த கட் பண்ண இதை கட் பண்ணி மேலே ரிமூவ் பண்ண மரங்கள் எல்லாத்தையுமே ஸ்ரீரங்கத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் ரொம்ப பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் நாளைக்கெல்லாம் இந்த மரம் நாளைக்கு அவங்களுக்கெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு யாருக்கும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த மரங்களை பயன்படுத்தலாம். இது போல் ஆயிரங்கால் மண்டபத்தில் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். இதை பார்க்கலாம். இதில் பாருங்க, மரமெல்லாம் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். எப்பவுமே புராதன கோபுரத்தில் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணால் அது எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சு இதோட அருங்காட்சியம் நல்ல மியூசியம் மாதிரி செட்டப் பண்ணி எல்லாம் பத்திரமா வைக்கணும். அப்புறம் அடுத்து அவங்களுக்கு புரியும். இது பாருங்க, இந்த பீம்
வாங்கிய மரம் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க. இது எப்படி 300-400 கிலோ இருக்கும். அதை இழுத்து அப்படியே மெதுவாக மேலே எடுத்துட்டு போகணும். கை கேட்டாதுக்கு ஏறிடுச்சு. நீங்க தான் பார்க்கணும் எங்க இடிக்குது பிடிக்குது என்ன பார்க்கணும். போய் முட்டுக்குன்னா மேலே ஏற வந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இழுத்துக்கணும். கிழக்க மேற்க வடக்கு தெற்க இழுத்துக்கணும். நான் சொல்லல. ரெண்டாவது உத்தரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டுமானமும் ஆற்று போயிட்டு லூஸான நிலமையில் இருக்குது. அப்படியே அதுலேயும் பாதி அளவு மண்ணாக செரிச்சு போச்சு கலவையெல்லாம். அப்படியே உன் பக்கம் பின்னாடி நவுந்துவா. அப்படியே எதுவும் ஒரு கடினமான தன்மையில் இல்லை, லூஸாகவே இருக்குது எல்லாமே. மேலே மேலே இருக்கிறது தள்ளுவாங்க, மேலே இருக்கிறது தள்ளு. எதுவுமே ஒன்று கொஞ்சம் பிடிப்பு இல்லாமல் ஆற்றுக்குள்ள நிற்கிது. அது உள்ள மண் இருக்குது, மரம் மண்ணாயிடுச்சு. இப்போ வடக்கு வாங்கிங்க, தெற்கு வாங்கி வச்சுங்க, வடக்கு வாங்கி தூக்கின மாதிரி வாங்க. என்னாச்சு? ரசிக்கணியா? காயமாச்சா? பின்னாடி வந்து உன்னுடைய பாட்டெல்லாம் தெரியுது கேமராவில், பரவாயில்லையா? குனியும் போது கையை தண்ணி ஊற்றும் போல. இந்த கொடுங்கை டிசைன் போட்டிருக்கு. இந்தியன் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். இதை கொஞ்சம் புரியறதுக்கு இந்த மார்ச் 25 டிசைன் பண்ணோம். இழுப்ப மரமாக வச்சுட்டோம். இந்த ஃபால்ஸை டேமேஜ் பண்ண ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பக்கம் செவுத்துல சொருகிட்டு மேலே வந்து பெரிய இழுப்பை மரம், உத்தரமெல்லாம் வச்சுருக்கு. வாங்கிய மரம் உத்தரம். இங்கெல்லாம் ஸ்பேன் 10 அடி கம்மியாக இருந்ததுனால இந்த தூணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னும் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்கள்கிட்ட. இது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இது முதலினுடைய தெற்கு பக்கம், அதாவது படி மேலே ஏறி வரமே அந்த வழி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திறவைகள் எல்லாமே அந்த கீழகமாகி இருக்கிறது இதன் மூலம் தெரியுது. இப்போ இதை எல்லாத்தையுமே இறக்க ஆரம்பிக்க போகிறோம். இறக்கிட்டு அதுக்கப்புறம் உத்தரத்தை இறக்கிட்டு திரும்பி பழையபடி உத்தரங்களை கீழே தூண்லேருந்து நம்ம திரும்பி செட் பண்ண போகிறோம். இதுதான் முதல் நிலையோட ஏற்கனவே இருந்த பழைய திராவிகள் உத்தரங்களுடைய நிலை எல்லாமே. அந்த கிழக்கு பக்கத்தில் 2வது தரப்பினுடைய வாரைகள் எல்லாமே இந்த கூறு பூரா ஆற்று போயிட்டு வெறும் மண்ணாக நிற்கிது. இது வந்து மையத்தோட உத்தரம், கிழக்கு பக்கம் உத்தரம் மையத்தில். இதுவுமே வந்து அடியில் மரம் போட்டு சும்மா 1.5 அடி உயரத்துக்கு கட்டு வேலை சேர்த்து அதை உத்தரமாக காமிச்சிருக்காங்க. 2 பக்கம் மரம் போட்டு மையத்தில் 1.5 அடி உயரத்துக்கு சுண்ணாம்பு செங்கலால் கட்டு போட்டிருக்காங்க. முதல்ல இந்த மரத்தூண் இருந்தது, மரத்தூணை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ கருங்கல்ல தூண் போட்டிருக்குறோம். ஏன்னா வெரி காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கு. ஒரு சிங்கிள் கல்லில் உள்ள போய் இது மாதிரி குறைஞ்சி எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் அபவுட் 50-60 டன் கிரானைட் கல், கருப்பு கிரானைட்டு. பாருங்க, இது வந்து
கார்னர் கொடுங்கை 4 அடிக்கு 4 அடிக்கு 4 அடி மொத்தம் 5 டன் 5.5 டன் வெயிட் இருக்கும். ஃபினிஷ் பண்ணுறது பார்த்தா ஒரு 2 டன் தான் வெயிட் வரும். அவ்வளோ நல்லா குறைஞ்சி எடுக்க வேண்டியிருக்கு. அது இன்னும் ஒரு தூண் பின்னாடி இருக்கு பாருங்கள். இது டயர் 2க்கு வர தூணுங்க. 4 தூண் வரும். கிழக்கில் 2 மேற்கில் 2. இந்த பீம் எல்லாம் உத்தரத்துக்கு மேலே வர்றது. இந்த டிசைன் பாருங்க நல்லாயிருக்கும். இது வந்து நடுப்புற வர கொடுங்க லேசாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சாலிடு கல் எடுத்துட்டு அது பூரா குறைஞ்சி எடுக்கணும். வெரி லெபோரியஸ். புழுதி பயங்கரமாக வரும். ரொம்ப கடினமான உழைப்பு. பாருங்களா ஃபினிஷ் பண்ண கல்லுங்க. இந்த திருச்சி வெயிலுக்கும் இந்த புழுதிக்கும் வேலை பண்ணுறது பாருங்கள். இந்த கொடுங்க லேசாக வளைஞ்சு வந்துருக்கும் பாருங்கள். அது ஒரு டிசைன் எல்லாம் கொஞ்சம் பண்ணிருப்பார் அவரை. ஆயுத பூஜை கொண்டாடணும். இந்த மிஷினுக்கும் கல்லுகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி பாருங்க. இந்த கொடுங்க பாருங்க, இந்த கார்னர் கொடுங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. அதில் இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து கட் பண்ணி இது உருவாக்குறப்ப இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த போன 1/2 மணி நேரம் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பேன். இந்த பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக வேலை பண்ணால் டயர்டெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஏதோ கடனான்னு பண்ணாமா டயர்டாக இருக்கும். அப்போ நம்மளே கடனான்னு பண்ணுறப்ப அந்த வேலை பண்ணுற அவங்களும் கடனான்னு பண்ணுவாங்க. சுமார் என்ன பண்ணலாம் இது அந்த கோபுரத்துடைய கிழக்கு ராஜகோபுரத்துடைய கிழக்கு பக்கம் இருந்த முதல் நிலையில் இருந்த மர உத்தரங்கள் இது மேலே தான் இந்த குடுங்கையை செஞ்சுருந்தாங்க. இந்த மரம் பூரா செரிச்சு போய் ஜீரணம் ஆகிட்டு எல்லாமே மாவாக வந்துடுச்சு. அதை நேற்றே நம்ம வீடியோவிலலாம் எடுத்து அந்த பிரிக்கும் போது வந்த மாவெல்லாம் காமிச்சிருக்கோம். அந்த உத்தரம் சுத்தமாக தன்னுடைய தன்மை இழந்து போச்சு. அதனால் இதை பிரித்து எடுத்துட்டோம். கீழே ஒரே மரமாக நீளமாக போட்டிருக்காங்க. தன்மையை இப்போ இழந்ததுனால பிரித்து எடுத்துட்டோம். முழுவதுமாக அது கீழகமாகிடுச்சு. இந்த கோயிலெல்லாம் சுத்தமாக இது ஒரு உத்தரம், 2வது உத்தரம். இது இந்த உத்தரமும் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த உத்தரமும் கீழே சுத்தமாக பிரித்து போச்சு. எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் கீழ்பக்கம் பூரா எல்லாம் இதே மாதிரி ரொம்பவே ஆயிடுச்சு. இந்த மரங்கள்லாம் சில்ல சில்லையாக அடாடியே எடுத்துச்சு. இந்த மரம் எல்லாமே அதே மாதிரி இந்த கோயில் எல்லாம் வீணாக போச்சு. இந்த 2 லேயர் வந்து பீம் எல்லாம் மாற்றுறோம். 2 லேயர் பீமு பொதியிலையும் மாற்றுறோம். பொதியில் ப்ளஸ் இந்த ஃபுட்டிங் எல்லாமே மாற்றிடும். இது மொத்தமாக கிழக்கு அப்படியே ஒரு நாளைக்கு மட்டும் எவ்வளோ கஞ்சல் வரும் அப்ராக்சிமேட்டாக? ஒரு நாளைக்கு மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு மட்டும் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 200 கண்ணாடி கல் வரும். வெயிட்டு 200 கண்ணாடி என்னும்போது 80 கிலோ என்று கிட்டத்தட்ட 2000 கண்ணாடி 16 டன் வெயிட்.
அப்போ நாளைக்கு கொஞ்சம் எடுத்தா 50-60 டன் வரும். 6 வெயிட் வரும். மேலே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒரு 50 டன் அட்லீஸ்ட் வரும். கொஞ்சம் பரவாயில்ல. 50 டன் வரும். அடிச்சு வச்சுருக்கோம். இதை அந்த இடத்துல மாற்றி வைக்க போகிறேன். கல் ஊத்துறோம். திருச்சி இறங்கிட்டு சென்டரில் பார்க்குறேயா? என்னை பிரித்து வச்சுட்டு இந்த புதுசாக வேங்கை மரம் அது பூரா க்ளீன் அடுக்கிருக்கு. இது மேலே தான் இந்த மெட்டல் ஸ்டேர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கல் குத்துக்கல்லாக வைப்போம். அந்த சைடில் எல்லாம் பழைய கட்டுமானம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கருங்கல் பீமெல்லாம் வச்சுட்டு அது ஒரு பக்கம் கட்டுமானம் போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் செங்கல் திருச்சூர்லேருந்து வாங்கினது. இது 1 inch thick clay bricks லைம் மாட்டரில் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ லைம் மாட்டரில் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பண்ணுறது ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். இன்னும் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், பாருங்கள். கொடுங்க ஃபினிஷ் பண்ணதும் பாருங்கள் என்ன லட்சணமாக இருக்குன்ட்டு. இது கார்னரில் வர்றதை இப்போ நடுப்பு 2 டிசைன் அழகாக போட்டிருக்கான் பாருங்கள். நமஸ்காரம். இந்த கொடுங்கை எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த 4க்கு 4 சாலிடு கல் எடுத்து அதில் பூரா அப்படியே குடஞ்சி எடுத்துருக்காங்க. ரியலி ஒண்டர்ஃபுல் கார்விங். ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். டீட்டெயிலாக பாருங்கள். அப்படி இது வந்து இன்னொரு கொடுங்கை. இது இன்னொரு கொடுங்கை. ரெண்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். கருங்கல் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்களா, இதுவும் கொடுங்கை. இல்லை இந்த கல்லெல்லாம் போதிகை கல்லுங்க. இது இந்த கொடுங்கை வந்து வேலை ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இந்த கல் ஒரு சதுரமாக இருந்த கல்லை இந்த அளவெல்லாம் கட் பண்ணி குடஞ்சி எடுத்துருக்குறாங்க. இது உள் பக்கம் இப்படி இருக்கும் டிசைனு. வெளியில் பார்த்தது அந்த கொடுங்கையில் பார்த்த மாதிரி வெளியில் இப்படி மடித்து வந்துருக்கும் பாருங்கள். இப்போ இது ஒரு கொடுங்கை. கொடுங்கை டிசைன் பண்ணுற மாதிரி கல்லில் உட்காந்துட்டு சாதாரண கையிலையும் சார்ட் பீஸ் வச்சு என்ன அழகாக ட்ராயிங் பண்ணுற மாதிரி. பாருங்க, ஒரு மரம் அந்த பழைய மரம் கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு பாருங்கள். கீழ் இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக சரியாக நடிச்சிருச்சு. மரம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பாருங்க. மரம் இதெல்லாம் ஐ திங்க் தண்ணி பட்டு 4 அடைவுள் இந்த மாதிரி ஆயிருக்கு. எப்பவுமே கோபுரத்துக்குள்ளே இந்த டயர் ஓப்பனிங்கில் தண்ணி வராத மாதிரி பாதுகாப்பாக வைக்கணும். தண்ணி உள்ளே வந்து இந்த மாதிரி பூரா எல்லாம் சாப்பிடுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா விண்டோஸ்க்கெல்லாம் இது அந்த ஓப்பனிங்கில் வெல்டிங் மெஷ் வச்சு பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்ணாடி சீட்டு போட்டுக்கிறோம். பார்க்க முடியும், ஆனால் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வராது. அப்போ தான் இதெல்லாம் பாரு எப்படி பவுடராக போடுறது பாருங்க. மேடம் எங்களுக்கு ஒன்றும் புரியல, இது பார்த்து விட்டாரு.
இந்த தண்ணி சூடு, இந்த ஹியூமிட் வெதர், இந்த வருஷ கணக்காக இருக்கிறப்ப மரங்கள்லாம் இந்த மாதிரி டேமேஜ் ஆகுது. கரையான் சாப்பிட்றது ஒன்று, இப்படி டேமேஜ் ஆகுது ரெண்டாவது டைம். அது நிற்கிறதுக்கு இடமில்லை, ரொம்ப நேரம். இந்த க்ரேன் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ரோடுகள்லாம் ரொம்ப நேரம் ரோடு, டிராஃபிக் எல்லாம் ஜாம் ஆகும். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குறுகிய இடத்துல வேலை முடிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு. க்ரேன் வச்சு பண்ணியிருந்தால் குயிக்காக பண்ணிடலாம். இந்த க்ரேன் வச்சு பண்ணுறதுக்கு தோதில்லை. அது 40 அடி ரோடு இருக்கும், 2 பக்கம் ஆக்கிரமிச்சுட்டு ரோடு பார்த்தீங்கன்னா 20-25 அடி தான் இருக்குது. அதில் ஹெவி டிராஃபிக், எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதான் வேலை மெதுவாக ஸ்லோவாகிட்டு இருக்கு. பாருங்க மாதிரி எப்படி எந்த அளவுக்கு சாப்பிட்றதுன்னு பாருங்க. அந்த எடுத்துட்டு இந்த புது வேங்கை மரம் வச்சு க்ளீனாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மேலே கட்டடி இடிஞ்சு உழுகாமல் இருக்கிறதுக்கு ப்ராப் வச்சுருக்குறோம். இதில் ஸ்ரீரங்கத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் இந்த மரங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பழைய ரிமூவ் பண்ண மரங்கள். மேற்கு புறம் பின்னாடி கோபுரம் தெரியுது பாருங்க, வெள்ளை கோபுரம் தெரியும் பின்னாடி. 2ஆம் நிலை மேற்கு புறம். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப இதாக மோசமாக இருக்கும். ஒரே டஸ்ட்டும், சுண்ணாம்பு டஸ்ட்டும், செங்கல் டஸ்ட்டும், அந்த பழைய மரத்தோட டஸ்ட்டும். பாருங்க, இந்த ப்ராப் சப்போர்ட் வச்சு தான் இந்த மேலே கட்டடம் உழுகாமெல்லாம் தடுத்து வச்சிருக்கிறோம். எல்லா கோபுரம் பார்த்தீங்களா, டயர் 1லேருந்து மேபி 7 or 9 விண்டோஸ் எல்லாம் கிராஜுவலாக சின்னதாகிட்டு போகும். இந்த கோபுரம் ரொம்ப பெக்குலராக இருக்குது. 2 டயர் 1 and 2 நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன். அது 3 to 9 பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. அது டிசைனாக கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, கோபுர ஷேப்பாக கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எனக்கு பார்த்தீங்களா தெரியும். அந்த காலத்தில் கட்டுறவங்களுக்கு என்ன நிர்பந்தமோ தெரியல, இருந்தாலும் அவங்க உழைப்பை நம்ம பாராட்டணும். பாருங்கள், இந்த 18 இன்ச்சு 1.5 அடிக்கு 1.5 அடி 10 அடி நீளம் நிலுப்ப மரம் கீழிருந்து வருது பாருங்கள். இந்த ஒரு வீடியோ நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே போட்டிருக்கிறேன். காரணம் பார்க்குறவங்களுக்கு புரியணும். இந்த மரத்தை இவ்வளோ ஹெவி வெயிட் மரத்தை எப்படி 400 கிலோ கம்மி இல்லாமல் இருக்கக்கூடாது, 500 கிலோ இருக்கும் கம்மி இல்லாமல். இந்த மரத்தை எடுத்து இந்த சந்தில் சொருகணும். இருந்தால் டக்குன்னு வச்சு போயிருக்கலாம். ரொம்ப நேரம் ரோடு. பாருங்க, ஒரு 10 பேர் மேலே 2 பேர் உட்காந்துருக்கானுங்க, சைடில் 2 பேர். இத்தனை பேர் கோஆர்டினேட் பண்ணி ஒரு பீம் உட்கார்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. இவங்க வாங்குற சம்பளத்துக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்மேனும் இந்த மாதிரி சிரமப்பட்டு பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் பணம் சுலபமாக பணம் வேணும், வேலை பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு முறையில் தப்பாக சம்பாதிக்கணும்னு இருக்கிறோம். இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கிறதுனால தான், ஆத்மார்த்தமான நண்பர்கள் இருக்கிறதுனால தான்
இந்த தொழில் திருப்பணியெல்லாம் எங்களால் பண்ண முடியல. எல்லாருமே சுக வாழ்க்கையை வாழ்ந்தானுங்களா ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள் எப்படி உள்ளே தள்ளி உட்கார வைக்கிறாங்கன்னு பாருங்க. உள்ள அப்படியே 2 அடி 3 அடி உள்ளே வரணும், தள்ளி வைக்கிறாங்க பாருங்க. பாருங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அங்கேயும் இன்னும் ஒரு மரம் வச்சிருந்தாங்க பின்னாடி. பின்னாடி வந்து தேஞ்சு ஒன்று மட்டும் தூக்குறாங்க பாருங்க. அது பின்பக்கம் பார்த்தீங்களா டயர் 1ஓட சீலிங் வேங்கை மரமெல்லாம் க்ளீனாக போட்டு வச்சுருக்கிறோம். மெட்ராஸ் ட்ரெஸ் போட்டுக்கெல்லாம் ரெடியாக இருக்கும். சமயத்தில் மரமெல்லாம் கையில் குத்திடும். ரொம்ப டஃப்பான வேலை. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி திருப்பணி எல்லாம் பண்ண முடியுது. டவுனில் எல்லாருமே சோர்ஸ் வாழ்க்கை வாழ்ந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து கமெண்ட் அடிச்சுட்டு நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம், நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நான் யாரையுமே குறையெல்லாம் ஒன்றும் சொல்லுவேன். பட் அவ்வளோ பெரிய மரத்தை பெல்ட்டை மாட்டி வெளியில் அப்படி இழுக்கணும். அதை எடுத்துட்டு இந்த மரத்தை அப்படியே கீழே எடுத்துட்டு போயிட்டு இந்த பத்திரமா கொண்டு போயிட்டு ஸ்ரீரங்கம் ஆயிரங்கால் மண்டபத்தில் இந்த பத்திரமா வைக்கணும். இதெல்லாம் ஒரு மியூசியம் மாதிரி செட்டப் பண்ணி இதெல்லாம் கோயில் வைப்பாங்கன்னு நம்புகிறேன். கோயில்களையும் சொல்லியிருக்கிறேன் நிர்வாகத்துக்கிட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு கோயில்லையும் இந்த மாதிரி நம்ம திருப்பணி பண்ணுறப்ப இந்த பழைய மெட்டீரியல்களை எல்லாத்தையும் பாதுகாப்பாக வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50% மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்பாக வச்சு அதுக்கு ஒரு விரிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து வச்சா தான் கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இன்ஜினியர்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ நம்மளாம் வெளிநாடு போனால் நிறைய பேருக்கு மியூசியம் பார்க்குறோம். நம்ம நம்மளும் மியூசியம் செட்டப் பண்ணணும். பாருங்க இங்கே இந்த மேலே இடிஞ்சு உழுகாமல் இருக்கிறது சப்போர்ட் கொடுக்குறான் பாருங்க. பாருங்க சப்போர்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்குல்ல, அதான் ஜாஸ்தி. பாருங்க டைட் பண்ணுறான் பாருங்க. டைட் பண்ணி கீழே உழுகாமல் சப்போர்ட் பண்ணிக்கலாம். செவரு கட்டப்போ மெதுவாக ரிமூவ் பண்ணிடும். எந்த ஒரு வேலை பண்ணாலும் பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திருவள்ளூரில் பட்டறையில் பார்த்த இந்த பிள்ளைக்கால் தூண் பாருங்கள், 2 தூணுக்கு வந்துச்சுங்க. அங்கேருந்து கல்லுக்கு போல எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் மேலே கோபுரத்தில் வந்து எடுத்துகிட்டு போய் மாற்றணும். திருவள்ளூரை ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கல்லில் இங்கே போட்டு வேலை பண்ண முடியாது, டஸ்டெல்லாம் நிறையா வரும். இங்கே பண்ணுறப்ப இந்த ப்ராப்ளம் கம்மியாங்க. உடன் பிள்ளைக்கு பதிலாக கருங்கல் தூண் வச்சுட்டு
அது மாதிரி இல்லைனா முதல்ல பார்த்தீங்க இல்லையா, அந்த உடன் பீம் டேமேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்க, இப்போ கருங்கல் கொடுக்கை வைக்கிறோம், கருங்கல் பீம் வைக்கிறோம். மொத்தம் 10-12 பேர் இருப்பானுங்க. 2 பேர் செயின் போடுறதுக்கும், 4 பேர் கல்லை தள்ளுறதுக்கும், கீழே 4 பேர் சப்போர்ட்டுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த தூணுக்கு மேலே, இந்த கருங்கல் மரத்தூணுக்கு மேலே கருங்கல் தூண் வச்சிருக்கு. அது மேலே இந்த பீமெல்லாம் ஏற்றி வச்சுக்கிறோம். இந்த முதல்ல மரத்தில் இருந்தது, எப்படி மரத்தில் வச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது. தண்ணி அடித்தா எப்படி 6 மாதம் மழை பெய்யறப்ப தண்ணி நல்லா படும், அந்த அளவு டேமேஜாக இருக்கும். இது மேலே தான் வந்து அந்த கொடுங்கை வளைஞ்சு பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த கொடுங்கை வந்து இது மேலே தான் உட்காரும். இந்த கார்னர் கொடுங்க பாருங்க, இந்த கார்னரில் உட்காரும். இந்த சின்ன 2 அடி கொடுங்க, 2 அடி கொடுங்களை நடுப்புற உட்காரும். 2 கார்னர்லேயும் 2 கார்னர் கொடுங்க வரும். இதை வச்சுட்டு பாக்கி ரிமைனிங் ஏரியாலாம் வந்து சுண்ணாம்புல சிமெண்ட்டில் பேக் பண்ணோம். இந்த சுண்ணாம்புலையும் செங்கல்லையும் பேக் பண்ணணும். பாருங்கள், பீம் உள்ள தள்ளுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, பீமெல்லாம் வச்சுட்டோம். பின்பக்கம் இந்த உள்ளேருந்து சவுறு வச்சு மூடிடுவாங்க அதை. இப்போ இது மாதிரி ஃப்ரண்ட்டில் இன்னொரு கருங்கல் வரும், இன்னொரு பீம் வரும், அது மேலே கொடுங்கை வரும். இது மாதிரி ஒரு பாருங்க, பின்னாடி பேக் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா. இப்போ அந்த கார்னரில் தெரியும் பாருங்க, பின்னாடி பேக் பண்ணியிருக்கிறத. சுண்ணாம்புலையும் அந்த செங்கல்லையும் பேக் பண்ணோம். இதான் அந்த 2 மரத்தூண் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது ரீப்ளேஸ் பண்ணி இந்த கருங்கல் தூண் வச்சிருக்கு. டயர் 2 கிழக்கு புறமும் மேற்கு புறமும். இது கீழே தெரியறது அந்த கொடுங்கை, கீழே கொஞ்சம் வட்டமாக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து டயர் 1ஓட கொடுங்கை. அது இப்போ டயர் 1க்கு வந்து சீலிங் போட்டுட்டோம். அது பாருங்கள், இந்த குத்துக்களை தெரியும் பாருங்கள், மெட்ராஸ் டெரஸ் குத்துக்களை தெரியும். அது மேலே ஃப்ளாட்டாக ஒரு கல் பரப்பியிருப்பான். இதான் மெட்ராஸ் டெரஸோட டிசைன். செங்கல்ல கான்கிரீட்டுக்கும் சுண்ணாம்புக்கு வேலை இல்லை, பார்த்தீங்களா. இல்லை, இது மேலே வந்து அந்த செங்கல் குத்துக்கள்லாம் வரும். இந்த டயர் 3 அண்ட் டயர் 4ஓட ஆல்ரெடி சீலிங் போர்டு ரெடியாக இருக்குது. இடிக்கிறப்ப மேலேருந்து எடுத்துகிட்டு வருவான், கட்டுறப்ப கீழேருந்து கட்டிட்டு போகணும். இப்போ டயர் 1 முடிஞ்ச டயர் 2ல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தூண் இதெல்லாம் வெல்டு மெஷ் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும். பாருங்க, 3 இழுப்பை மரம் போட்டிருக்கு, வேங்கை மரம் பீம் போட்டிருக்கு. இந்த அது மேலே வந்து இந்த முந்திரி பருப்பு எண்ணெய், இந்த மூலிகைகளுக்கு காய்ச்சி பாதுகாப்பாக போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டயர் 3 வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. டயர் 4 அதுக்கு மேலே ரெடியாக இருக்குது. எவ்வளோ மோசமாக இருந்தது, இப்போ எந்த அளவு வந்திருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தா க்ளீனாக தெரியும். பாருங்க, டயர் 3க்கும் 4க்கும் 2க்கும் 3 எவ்வளோ சின்னது பண்ணிட்டாங்க பாருங்கள். அதை இது ஆரம்பத்திலே சொன்னேன், இது டிசைன் ப்ராப்ளம். அவங்களுக்கு என்ன கஷ்டகாலமாக தெரியல. இந்த கோபுரம் ஷேப்பே பார்த்தீங்களா, லாங் டிஸ்டன்ஸில் பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு கோபுரத்துலேருந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்டு இருக்கும். அதை பாருங்கள், 2க்கு 3 எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அதை 1 and 2 இஸ் a குட் டிசைன், நல்லாயிருக்கு. டயர் 3 நிலை 3, இந்த ஓப்பனிங் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். 3 4
வேங்கை மரம் புத்தகம் உள்ளே வச்சிருப்போம், 3 மரம் வச்சுருப்பான். பாருங்க, இந்த கருங்கல் கொடுங்க வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? கார்னரில் பிறந்தாலே இதெல்லாம் நடுப்புற வரும். இல்லை 1 அடி 2 அடி அகலத்துக்கு கொண்டு வரணும். என்ன அழகாக கார்விங் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த உள்ளே டிசைன் எல்லாம் பாருங்கள், எல்லாம் வட்ட வட்டமாக. ஆக்சுவலாக இந்த செங்கல் கட்டுமானத்தில் கருங்கல் கொடுங்கை போட்டது இப்போ நாங்களாம் முதல் தடவை போட்டிருக்கிறோம். இந்த கடந்த 400 வருஷமாக எந்த கோபுரத்துலேயுமே இந்த கருங்கல் கடுங்கை போட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்களும் பல பக்கம் பார்த்தோம், பல பக்கம் விசாரித்தோம். இதெல்லாம் ரொம்ப பெருமையாக எங்களால் சொல்ல முடியும். இதுக்கே 30 லட்சம் ரூபா பாருங்கள். இதுக்கே 30 லட்சம் ரூபா அடிஷ்னலாக காஸ்ட் ஆகலை. கோச் இதெல்லாம் பண்ணுறப்ப இந்த சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட், mental satisfaction, I think we have a good feeling in doing all these things. The type 3 and 4 ceiling. ஸ்டேர்கேஸ் மேலே வருது. கருப்பாக இருக்கிறது எல்லாமே இந்த முந்திரி எண்ணெய், எரோஷன் ப்ரிவென்டிவ் கோட்டிங், தெர்மேட் ஆன்டி தெர்மேட் கோட்டிங். இதில் ரெண்டு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணெய் கையில் போட்டால் கை புண்ணாயிடும், அந்த அளவுக்கு அசிடிக்காக இருக்கும். அது செவத்தில் குடஞ்சி எடுத்து எல்லாமே ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வென்டிலேஷன் ரொம்ப மோசமாக இருக்குதுக்குள்ள. 2 மணி நேரம் நின்னால இதை மூத்து பிடிச்சிக்குது. இந்த பழைய இந்த மரக்கொடியை ரிமூவ் பண்ண பிற்பாடு இதுதான் கண்டிஷன். இது மெதுவாக இந்த கருங்கல் பில்லரு பீமெல்லாம் வச்சு பில்டப் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி டீட்டெயிலாக. ஒரு 4 அடி அகலம் இருக்கும், உட்கார்றது கடமை இருக்காது. எப்படி 60 அடி ஏறினா தான் மேலே போக முடியும். ஒரு ஓட்டி ஸ்ரீரங்கம் போடுறப்போ 50 அடி 60 அடி அந்த படியில் ஏறுறத ரொம்ப சிரமமான வேலை. பாருங்க, இந்த கார்னர் கொடுங்க. இந்த மேலே டெட் வெயிட்னு சொல்லுவோம் இந்த பீமை. ஏன்னா கல் திரும்பாமல் இருக்கணும். 2 லேயர் வச்சுருக்கோம் பாருங்க. இந்த கவுண்டர் வெயிட்டு ப்ளஸ் கருங்கல் வைக்கிற மழை பெஞ்சாலும் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. இது முன்னாடி பண்ணவங்க எல்லாமே வந்து மரத்தில் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் எல்லாமே அந்த அளவுக்கு டேமேஜ் ஆனதுக்கு காரணம். இப்போ மழை தண்ணி ஒரு ட்ராப் கோபுரத்துக்கு உள்பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வட்டமாக இருக்கும். அதுக்கு மேலே கவுண்டர் வெயிட்டு, அதுக்கு மேலே எகெயின் 1 more கவுண்டர் வெயிட்டு. கொஞ்சம் சாயாமல் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கணும். அந்த கொடுங்கையோட உள்பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவாக பார்த்தீங்க இல்லையா? இது வந்து கீழிருந்து பார்த்தோமா இந்த மாதிரி வியூ இருக்காங்க. இது மர தூணுக்கு பதிலாக வச்ச இந்த பிள்ளை கால் தூண் பாருங்க. அந்த கொடுங்கை வச்சுட்டு அலைன் பண்ணுறாங்க. நூல் கட்டி இல்லை மட்டமாக இல்லை ஒரே லெவல் இருக்கணும், நேர்கோடுன்னு இருக்கணும். இந்த அலைன் பண்ணுறதே பெரிய காம்ப்ளிகேட்டட் வேலை. பாரு உள்ள இந்த சண்டெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம்.
இல்லை ஒண்டர்ஃபுல் வியூ. நேரில் பார்த்தா இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். டயர் 2ல் பிளாஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீலிங்லேயும் பிளாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டான். செவத்துல எல்லாம் டச்சப் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கு. இதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக வந்து சுண்ணாம்பு அடிக்கணும். சுண்ணாம்பு அடித்து இழுப்பை மரத்துக்கெல்லாம் இந்த முந்திரி பருப்பு எண்ணெய் அடிக்கணும். அடித்ததுனால கருப்பாக நல்லாயிருக்கும். அது எல்லாமே வேங்கை மரம். டயர் 2ல் கம்ப்ளீட்டாக வேங்கை மரம். எல்லா மெட்டீரியலுமே இந்த 3க்கு 3 ஓப்பனிங் வழியாக தான் மேலேயும் கீழே போகணும். அதுவும் ரொம்ப சிரமமானதால் டயர் 2லேருந்து நிலை 2லேருந்து 2 3 போகிறதுக்கு இந்த மரத்தில் இழுப்பை மரத்தில் ஏணி பண்ணி வச்சுருக்குறோம். இழுப்பை மரம் வேங்கை மரம் ஏணி. இதுக்கு முன்னே செங்கல் கட்டியிருந்தாங்க. அது டெட் வெயிட் அனாவசியமாக வெயிட் இருக்கும்னு அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏணி வச்சுருக்குறோம். மரத்தில் பண்ணது சும்மா 4 ஏணி வச்சுருக்குறோம். 2 3 4 5. அந்த ஓப்பனிங் எல்லாமே இந்த கிரில் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். இந்த கிரில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோமா இந்த பாபாலில் இந்த ஆணிலெல்லாம் உள்ளே வராமல் இருக்கும். இந்த கிரிலுக்கு மேலேயும் வெளிப்புறம் இந்த கண்ணாடி சீட்டு விட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ மழை பெஞ்சு தண்ணி அடிக்காது. மேலே மட்டும் ஒரு 2 அடி வென்டிலேஷன் ஓப்பனிங் விட்டுருப்போம் காற்று வர்றதுக்கு. இந்த மாதிரி மழை தண்ணியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி கிரில் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணது கிழக்குப்புறம் மீது எடுத்த ஃபோட்டோ இது. கிழக்குப்புறம் இந்த மேற்குப்புறம் கொஞ்சம் இடம் இருந்ததுனால இந்த க்ரேன் கொண்டு வந்து அது மூலியமாக தூக்கி எல்லாத்தையும் மேலே வைக்கிறோம். இங்கே கொஞ்சம் வேலை குயிக்காச்சு. இதே அந்த கார்னர் கொடுங்கை. இந்த உள்ள காரியம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு கொடுங்கைக்கு வந்து ரைட்டில் 1 லெஃப்டில் 1 வரும். கிழக்கில் 2 மேற்கில் 2ன்னா மொத்தம் 8 வரும். இது கார்னர் கொடுங்கை. ஒரு 5 டன் கல் எடுத்து அது குடஞ்சி ஒரு 2 டன் கொண்டு வந்துருக்கோம். அது உள்ளேருந்து கல்லை வாங்கிக்கணும். இது 35 40 அடி மேலே போகுது இந்த கல்லை. ரொம்ப நேரோ ஸ்பேஸ். அதுக்குள்ளே இந்த கொடுமையை வாங்கி கீழே அடிக்கணும். இதெல்லாம் வேறு வழியே இல்லை. கையிலெல்லாம் எடுத்தாங்க. செயின் புள்ளி பிளாக் மாட்டுறதுக்கெல்லாம் தோல் இல்லாமல் இருக்குதுங்க. இதை கார்னர் கொடுங்க. அதுக்கு மேலே கவுண்டர் பெல்ட்டு இதுங்களா கவுண்டர் பெல்ட்டு. இது மேற்கு புறம் டயர் 1 கொடுங்க கீழே வச்சுருக்கேன். கொடுங்கைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவுண்டர் வெயிட் வச்சுருக்கோம். மேலே கருங்கல் இருக்கு இல்லைங்களா, ஒரு பீம் இருக்கு இல்லையா, அது வந்து கவுண்டர் வெயிட்டு. கொடுங்கை வந்து கீழே திரும்பாமல் இருக்கிறது, அது கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க. கவுண்டர் வெயிட் வச்சா கொடுங்கை கவுந்துடாத, பாதுகாப்பாக இருக்கும்.
இதுக்கு மேலே தூண் டயர் 2 தூண் போகுது பாருங்க மேலே, பிள்ளைக்கால் தூண் சொல்லுவோம். இந்த தூண் முதல்ல வந்து மரத்தில் இருந்தது, 2 தூண் இருக்கும். இதை வந்து கருங்கல்லில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இது மேலே பார்த்தீங்களா பாருங்கள், இது மேலே குறுக்கா பீம் வரும். அந்த பீம் மேலே இந்த கொடுங்கை உட்காரும் பாரு. அங்கே ஒரு கொடுங்க உட்காந்துருக்கு பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப நான் திருப்பி சொல்கிறேன், இவ்வளோ சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட், அவ்வளோ ஒரு மனசுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கும். அதை இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கும் அப்படி பண்ணால் தான் ஒரு என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா இதெல்லாம் பார்த்தாலே போர் அடிச்சிடும். நீங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும் இந்த வீடியோவை, இருந்தாலும் நாங்கள் மெனக்கெட்டு போடுறோம். நன்றி, வணக்கம்.